வெல்கம் டு NexMoney தமிழ் டிவி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் நம்ம NexMoneyயில் சம்பாதிக்கிற விஷயம் ஸோ அது NexMoneyயில் உண்மையாகவே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தெரியாதவங்களுக்கும் நம்ம NexMoney தமிழ் டிவி சேனல்லே ஒவ்வொரு ஆதாரப்பூர்வமான வீடியோ, அதாவது நம்ம இதில் ஏர்ன் பண்ணுற மணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பின ப்ரூஃப் முதல் கொண்டு, நம்ம இதில் ஸ்டார்டிங்கில் எப்படி சைன்அப் பண்ணுறது NexMoneyயில் அப்படிங்கிறது முதல் கொண்டு, அடுத்தடுத்து டீம் எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் கற்றுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிற பட்சத்தில் நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை ஒன் பை ஒன்னாக பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விதமான எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள் வருமோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வீடியோ இருக்குது. ஸோ எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ எல்லா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் என்னோடய மொபைல் நம்பர் ஓப்பனாகவே ஷேரிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ இல்லை மிஸ்டு காலோ கொடுக்கலாம். நான் தெளிவாக உங்களுக்கு பிஸ்னஸை புரிய வைப்பேன். ஓகேங்களா? ஸோ மோரோவர் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக தெரிஞ்சிடும் NexMoneyயில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம NexMoneyயில் சம்பாதிக்கிற பணத்தை எந்த வழியில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இது ஏன்னா எல்லாமே எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏர்னிங்ஸாக இருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணுற மணி நம்மளுக்கு எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு இது ஆச்சரியமாக கூட இருக்கலாம். சரிங்களா? எப்படி நம்ம இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குற லைவான ப்ரூஃப் பேமெண்ட்டோட போட்டு நம்ம சேனலில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு கிளியராக வரும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி இதே மாதிரி பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் ஃபஸ்ட் டைமாக இதை கேள்விப்படுறவங்களுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அது உண்மை தான். அதை நீங்கள் அந்த ப்ரூஃபான நம்ம பேமெண்ட் பண்ணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த ப்ரூஃபெல்லாம் நம்ம சேனல்லே இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த லிங்க்கு போய் பாருங்கள். அது இல்லாமல் இந்த நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸும் கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற மணி NexMoneyயில் 3 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒன்று ரீசார்ஜ். ஓகேங்களா? ஸோ இந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி எல்லா வீடியோடையும் சொல்லியிருப்பேன். இது ஒரு ATM பின் மாதிரி தான். ஸோ நீங்கள் இது மறக்காமல் வச்சுக்கோங்க. இது இந்த போட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறதாகட்டும், ரீசார்ஜ் பண்ணுறதாகட்டும், இந்த ATM பின் 5 டிஜிட் பின் எப்படி ATMயில் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நான் பின் போட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம NexMoneyயில் ஏர்ன் பண்ணுற மணியை ரீசார்ஜ் பண்ணி முடியும். எப்படி ஒரு மொபைல் ஷாப்பில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இது நீங்கள் மொபைல் ரீசார்ஜ்னால் DTH, டேட்டா கார்டு, அந்த மாதிரி வாட்டர் இன்சூரன்ஸ் எல்லாம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி என்னோடய வாலெட்டில் இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் 3000 பேங்க்கில் ரிசீவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ 2000 என்னோடய பேலன்ஸ் வாலெட்டில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜஸ்ட் 1 மந்தில் 5500 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது இப்போ நான் ஏர்ன் பண்ண மணி 3000 கிட்டத்தட்ட எடுத்துருக்கிறேன். அதில் 1250 பேமெண்ட் எடுத்த ப்ரூஃப் நம்ம சேனல்லையே நம்ம NexMoney தமிழ் டிவிலேயே அதுக்கான லைவ் வீடியோ ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இது ரீசார்ஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஏர்ன் பண்ணுற மணி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் ஒரு மொபைல் ஷாப்பில் என்ன பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். ரீசார்ஜ் மீன்ஸ் உங்கள் மொபைல் ரீசார்ஜ், DTH, ஸோ அது மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். மொத்தம் 3ல் இது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம NexMoney இது IMBS அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. IMBSன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர். நம்ம எப்படி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு இமீடியட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம NexMoneyயில் இருக்கிற அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுற மணி இப்போ 2000 எங்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஏர்ன் பண்ணுறது ஆல்ரெடி எடுத்தது போக இப்போ பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதை நான் என்னால் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ இது எப்படி அனுப்ப முடியும், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கான லைவ் ப்ரூஃபும் நான் போட்டிருப்பேன்னு சொன்னேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2வது ஆப்ஷன்ஸ் தான் சூப்பரான ஆப்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற மணி இப்போ நம்மளுக்கு எவ்வளவோ அர்ஜென்ட் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், அதில் சேலரி வர டிலே ஆகலாம். ஸோ அப்போ அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி டைம் அப்படின்னா இதில் நீங்கள் NexMoney மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி நீங்கள் எப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நீங்கள் 5 செகண்ட் நினச்சா கூட இப்போ 2000 நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியும். சரிங்களா? இதே மாதிரி மாற்றின ப்ரூஃப் தான் நம்ம இதில் இருக்க ஆல்ரெடி. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நம்ம 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஒன்று ரீசார்ஜ் பண்ணுறது,
இன்னொன்று மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர். நம்ம எப்படி ஒரு பேங்க்லேருந்து ஒரு பேங்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இதுலேயும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. அதுவும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்கும்போது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடீம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆப்ஷனில் வந்து ரெடீமுங்கிறது பேங்க்கு தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெடீம் ஆப்ஷனுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் இப்போ வாலெட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி போயிடணும். ஸோ இதுதான். இப்போ நீங்கள் வாலெட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி போனால் சென்ட் மணி, ஆட் மணி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் விட்டுருங்க. இந்த ரெண்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ரெடீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ரெடீம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் ஆப்ஷன் என்னங்கன்னா உங்களுக்கு அதாவது இதுவும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வர்றது. நம்ம எர்ன் பண்ண மணியை நெக்ஸ்ட் மணியில் எர்ன் பண்ண மணி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது தான். அதில் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த 5 செகண்ட்லேயே பண்ண முடியும். 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த டைம் ஆனாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் மணியில் இருக்கிற வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒன்று சொன்னேன். இன்னொன்று வந்து 2வது பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் வர வைக்கிறதுக்கான இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெடீம். ஸோ இதில் என்னென்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா பேங்க்லேயுமே டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் மணியில் 1000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 10 ரூபா உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் இந்த 10 ரூபான்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் பண்ணாலும் ஆர்பிஐ நார்ம்ஸ் படி இப்போ வந்து சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஸோ வந்து அதனால் அந்த 1000 ரூபாய்க்கு 10 ரூபா உங்களுக்கு பிடிச்சது போக உங்களுக்கு 990 ரூபா கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1010 ரூபா உங்கள் வாலெட்ஸில் இருந்துச்சுன்னா 1000 ரூபா உங்களுக்கு வந்துடும் பேங்க்கில். ஓகேங்களா? 10 ரூபா வந்து சார்ஜஸ் பிடிக்கலாம். ஏன்னா நம்ம எமர்ஜென்சி டைமில் எடுக்கும்போது அந்த 10 ரூபா பெரிய விஷயம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2000 ரூபா எடுக்கும்போது எனக்கு 20 ரூபா பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15 + 5 ரூபா 20 ரூபான்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம ஒரு எமர்ஜென்சி டைமில் எனக்கு 2000 அர்ஜென்ட்டாக தேவைப்படுங்கிற பட்சத்தில் அந்த 20 ரூபாய் பெருசாக தெரியாது. ஸோ ஆனால் அதே தான் நீங்கள் மற்ற பேங்க்கில் எப்படியோ ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேக்ஸ் பிடிக்கிறாங்களோ அதே தான். அதுவும் வேண்டாம், எனக்கு வந்து அந்த 20 ரூபாயும் வேணும். இப்போ நான் 2000 ரூபா நான் மணி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணும், ஆனால் எனக்கு 20 ரூபாயும் பிடிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரெடீம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெடீம் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா வாலெட்டுக்குள்ளே போயிட்டு சென்ட் மணி, ஆட் மணி, ரெடீம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து சென்ட் மணி, ஆட் மணிக்கு தெளிவாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரெடீம்ங்கிற முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடீம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2067 ரூபான்னா அந்த 2067 ரூபாயும் கொடுத்துட்டு நீங்கள் ரெடீம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படின்னா மினிமம் வந்து 3 to 4 ஒர்க்கிங் டேஸில் தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். உடனே வராது. நீங்கள் அப்படி உடனே வேணும்னா நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அதாவது இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஐஎம்பிஎஸ் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ எனக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் எல்லாம் பிடிக்க வேண்டாம், 2060 ரூபாய் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெடீம் ஆப்ஷன் போகலாம். இது ஃபுல் அமௌண்ட் இப்போ 2050 ரூபா ரெடீம் பண்ணுறீங்கன்னா அந்த 2050 ரூபா அப்படியே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 3 to 4 நாள் கழிச்சு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து 3 to 4 நாள் வேண்டாம், எனக்கு வந்து அர்ஜென்ட் எமர்ஜென்சி இமீடியட்டாக எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக போக வேண்டியது ஐஎம்பிஎஸ் ஆப்ஷன். ஸோ சரிங்களா? இது மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது எப்படி. ஓகேங்களா? ஏன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட்டு ஒரு சேலரி வருது, நம்மளுக்கு ஒரு ஏர்ன் பண்ணுற இன்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பக்காவாக அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கொடுக்கணும். ஸோ அது மாதிரியான முக்கியமான வீடியோ தான் அடுத்து வரப்போகுது, அடுத்தடுத்த வீடியோ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 1 by 1 தினம் வர சூப்பர்பான வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? அதாவது அடுத்த வீடியோவில் என்னென்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி ஃபில் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒரு எழுத்து மாறினா கூட உங்களோட மணி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேங்கிங் இதில் வந்து செக்யூராக வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோமோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வருது. ஸோ அது இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் மணியில் வந்துட்டீங்க, எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அதிகமாக அப்படிங்கிறக்கான டிப்ஸ், பல விதமான டிப்ஸு, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் தினம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணலாம். அது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு டைரெக்டாக இது பண்ணலாம். ஸோ நம்பர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலே ஷோ ஆகும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.